அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும். இப்போ பார்க்க போகிறது தனி குறுந்தொகை. திருமுறையில் 590. இப்போ இந்த 7ஆவது பதிகம் பாடியிருக்கான்றது வரலாறு பார்ப்போம். சமண சமயத்திலிருந்து சூளை நோய் மூலம் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட திருநாவுக்கரசு கூற்றினையாறு விளக்கிலர் என்ற ஒரு திருப்பதிகத்தை ஓதிய பின்னு சூளை நோய் தீர செந்தமிழ் சொல்வள பதிகம் தொடைப்பாடிய பான்மை பார்த்து திருநாவுக்கரசு என்னும் திருப்பெயரை இறைவன் இவருக்கிட்டு அழைத்து சிறப்பிட்டார். சமண குருமார்களை நீங்கா ஏவலால் அரசன் என்ன பண்ணுறான், திருநாவுக்கரசரை வரைத்து கொடிய நீற்றறையில் அடைத்து தாளிடுறான். நம் நாவரையோ பெருமான் திருவடிகளே எண்ணி சிவனடியார்கள் ஈசனடியார்களுக்கு இடரும் இன்னும் இன்னலும் உள்ளவோ என்று எண்ணி திருவைந்தெழுத்தினையே மனதில் வைத்திருந்தனர். அக்கொடிய நீற்றை இளவேணியில் பருவத்தில் வீசும் தென்றல் போலவும் தன்மை கொண்ட தாடாகம் போலவும் இருந்தது. அந்நிலை வெளிப்பாட்டு தான் இந்த அற்புத பதிகம். திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் வீங்கில வேணியிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. எந்த இறைவனாகிய சிவபெருமானின் இணை மலரடி நிழல் குற்றமற்ற வீணையின் நாதமாய் செவிக்கு நல்லின்பம் தருவதாயும் மாலை காலத்தில் தோன்றும் முழுநிலவின் தன்மையாய் கண்ணிற்கு குளிர்ச்சியும் வீசுகின்ற தென்றல் காற்று போன்றும் நாசிக்கு புத்துணர்ச்சியும் இளவேனில் போன்று மெய்க்கு இலகிய இனிய வெப்ப உணர்வை தருவதும் வண்டுகள் மொய்க்கும் நறுமணம் கொண்ட பொய்கையின் குளிர்ச்சி போன்று இன்பம் தருவனாக அமைந்தது அப்படின்னு கூறுறாரு. நமசிவாயவே நாணமும் கல்வியும், நமசிவாயவே நானறி விச்சையும், நமசிவாயவே நானவின் ரேத்துமே, நமசிவாயவே நன்னறி காட்டுமே. நமசிவாயம் என்னும் திருவைந்தெழுத்தே பரநாணமும் கல்வியும் நாமறிந்த கல்வியும் கற்ற கல்வியும் என் நாவினால் இடை நின்று போற்று பெறுவதும் அதுவே நன்னெறியை காட்டுவதாகும். ஆலகார அறை அடைந்து உய்யார் மீள ஆட்செய்து மெய்யுண்மையில் நிற்கிறார் தோலா தசுரையோ தொழும்பர் செவி வாலா மாய்த்து மண்ணாகி கழிவாரே. இறைவனுடைய திருவடிக்கு சிலர் ஆளாக மாட்டார்கள். ஆளாகிய மெய்யடியார்களை அடைந்து அவர்கள் பால் நல்லுறவை பெற்று உய்யும் வழியும் கொள்ள மாட்டார். இத்தன்மை பெற்றவர் இறைவனிடம் மீளா அடிமைத்திறம் பூண்டு ஆற்றலற்றவர் ஆவார். அவர்களின் செவி நற்சொற்களால் துளைக்கப்படாததால் பயனற்ற செவியோ ஐயகோ வீணாகி மாய்ந்து மண்ணாகி மாறி ஒழிவர். நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நானிலீர் சுடலை சேர்வது சொற்பிராமணமே. கடலின் நஞ்சமுது உண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்தோர் முனி பண்டமே. இவ்வுலகில் வாழ்கின்ற துன்புறுகின்ற மக்களே, அக்கொடிய துன்பம் உம்மை விட்டு நீங்குவதற்கு என்ன செய்தீர்கள்? அதற்காக வெட்கப்படவில்லையா? நும் வாழ்வின் இறுதியில் உடல் சுடுகாட்டில் இடப்பட்டு தீ மூட்டி அழிக்கப் பெறுதல் உறுதி என்பதற்கு ஆண்டோர் சொற்களே சான்றாகும். கடலில் தோன்றிய நஞ்சினை அமிர்தம் என உண்டவர் சிவபெருமான். அவரின் பேரருளால் நீங்கள் வாழ்கின்றீர்கள். அப்பெருமான் கைவிடலில் பெரும் தீங்கன்றோ? உயிரற்ற உடல் ஊரவர் வெறுத்தொதுகும் பொருளாகிவிடுமன்றோ? எனவே பரம்பொருளை நினைந்து போற்றி வாழுங்கள். பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டரன் நாமம் நவிழ்கிலார். ஆக்கைக்கே இறை தேடி அலாம் வந்து காக்கைக்கே இரையாகி மக்கள் மலர்களை கையினால் கொண்டு சிவபெருமான் திருவடியை அர்ச்சித்தாரில்லை. தம் நாவினால் அப்பெருமானின் திருப்பெயரை பல்கால் கூறி மகிழ்ந்தாரும் இல்லை. இவ்வாறு நற்கதி அடைய வழி காணாது வீணான உடலுக்கு வருந்தி உணவை தேடி உண்டு கொழுத்து இறுதியில் காக்கை கொத்தி உண்பதற்கே இரையாவார். பொன்னடியை போன்று பொன்னார் பிரயோசனம் பொன் படைத்தவருக்கே உண்டு என்பதை போல் பெருமனார் திருவடிக்கு நாம் உதவும் என்கிறார். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈய வேண்டும் என்ற குரல் வழியே பெருமானை நாவினால் நவிலும் அத்திருச்சொல்லை செவிமடுக்காமலும் வயிறு புடைக்க உண்டு பின்னர் காக்கைக்கு உணவாவார். குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய 1000 ஆரணம் ஓதிலும் பொறியிலார் மனம் என்கொல் புகாதி. ஐம்புலன்களை நன்னெறியில் செலுத்தாதவர்கள்
இறைவனின் திருவுருவங்கள் அப்பிரானின் அடையாளங்களாகிய திருநீறு உருத்திரக்கம் இடப்படக்கொடி முதலான சாதனங்கள் திருக்கோயில் எனவும் சமய நெறிகளான சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகியவனும் மேலும் ஒழுக்கத்தை வலியுறுத்தும் மறைகளும் பல்கால் ஓதினாலும் மனதனை இறைவன் பால் செலுத்தி மனதனை ஒருமைப்படுத்தி வழிபட தடை உண்டோ? உங்கள் மனம் ஈடுபடாதற்கு காரணம் என்ன? வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சம் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவத் தூவியதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலம் இறைவன் திருப்பேரை பல்கால வாழ்த்தவே வாயினையும் அவனை நினைத்து வாழவே இளமையான நெஞ்சத்தையும் அவன் பொன்னடிகளை வணங்கவே தலையையும் தந்த தலைவனை ஆராய்ந்து எடுத்து சிறந்த மலர்களால் தூவி வழிபாடாற்றாமல் தீவினையே நான் பலகாலம் கழித்தேனே. எழுது பாவை நல்லார் திறம்பிட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு உழுத சால்வழியே உழுவான் பொருட்டு இழுத்த நெஞ்சம் இது என்படுகிறதே. எழுதிய பாவை ஓவியம் போல அழகுடைய மகளிர் திறத்தின் நீங்கி நான் போற்றி வணங்கியிருக்கக்கூடிய அடியவனையும் வளைத்து கொண்டு நிலத்தை நன்கு உழுத சால்வழியே பின்னும் உழும் அச்செயல் அறியாமை என்றோ அது நல்ல பயனை தராது. உழுத சால் வழியே உழுதல் பயனற்றது. அது இடித்த மாவினியே மீண்டும் இடித்தல் போன்றது. நெக்கு நெக்கு நினைப்பவரே நெஞ்சுலே புக்கு நின்றார் நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கர் மிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பவர் அவர் தன்மை நாணியே. பொன்னையே எழிலார் சடையுடைய ஈசர் மனம் நெக்குருகி நின்று வழிபடும் அடியார்களின் நெஞ்சினில் புகுந்து வீற்றிருப்பான். அவன் பொய்த்தன்மையோடு பூவும் நீரும் கொண்டு போற்ற நினைப்பவர்களைக் கண்டு அவர் பொய்மையை நன்குணர்ந்து நானுமாறு சிரிப்பாம். நெக்கு நெக்கு உள்ளுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதற்று கூத்து நவிற்று செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியே புணர்ந்தே. ஈசனை வழிபடும் முறையே வாதூரார் கூறும் அழகே அழகு சுந்தர பிரானும் சிந்தித்து என்று நினைந்தெழுவார்கள். சிந்தையில் திகழும் சிவன் தன்னை என்பாம். விறகில் தீயினை பாலிற் படுனை போல் மறைய நின்றுள்ளம் மாமணி சோதியன் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையும் முன் நிற்குமே. விறகில் மறைந்திருக்கும் தீயை போல பாலில் கற்புலனிற்கு புலனாகாமல் இருக்கும் நெய் போலவும் மறைந்துள்ளவன் மாமணி சோதியன். அன்பாகிய உறவால் அடிமைத்தலை என்னும் உணர்வில் நாணமாகிய கயிற்றால் முருக வாங்கி கடையில் வெண்ணெயில் பேரும் மோரும் கிட்டும். வெண்ணெயை உருக்கி நெய் மாமணி ஜோதி ஒப்பற்ற ஒரு பெரும் ஜோதி ஸ்வரூபன். சிலர் சிறந்த மணியின் கண்ஒளியே மறைந்திருந்து சாணை பிடித்த பின் வெளிப்படல் போல உள்ளத்துள்ளே மறைந்து நிற்பவர் என்பார். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.